ஹாய் ஹலோ வெல்கம் டு சைலு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கீ ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே செமையாக கலர்ஃபுல்லாக இருக்கா? பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுதா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப வேலையெல்லாம் கிடையாதுங்க, குறைவான வேலை தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி 3 ஸ்பூன், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, நம்ம வறுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம், மல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு சிக்கன் நல்லா விரவி வச்சுக்கோங்க. நான் 1 மணி நேரம் விரவி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக முந்திரி, நெய். கீ ரோஸ்ட்டுங்கிறதுனால நம்ம நெய் தாங்க ஊற்றணும். நெய் பிடிக்காதவங்க நெய் கொஞ்சமாகவும் ஆயில் கொஞ்சமாகவும் சேர்த்திக்கோங்க. நான் நெய் மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். நெய் மட்டும் சேர்த்திட்டு நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருவை போட்டு கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரணும், கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அதில் போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா இலக்கி விடுங்க. நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் இலக்கி விடுங்க. இலக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கன்லேயே தண்ணி நமக்கு வந்துடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த நெய்யிலே தான் வதக்கி எடுக்கணும். ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்துருச்சு. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றல, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே மேலே சிக்கன் மேலே வரணும், நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னி கொஞ்சம் கூடி வேகணும். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணக்கூடாது. கடைசியாக ஃபைனல் டச்சாக நான் கஸ்தூரி மெத்தி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். சூப்பரான சுவையான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கா? இது எல்லாருமே செய்து பார்க்கணும். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன்.